ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ராஸ்பெரி பைனா என்ன? ராஸ்பெரி பை வச்சு எப்படி ஒரு மினி பிசி பண்றது? அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருந்தோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ பேஸ் பண்ணி நெறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து போட்டிருப்போம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ராஸ்பெரி பை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் எப்படி பண்றது? ஒரு லைட் எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது? அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ராஸ்பெரி பை கூட ஒரு எல்இடி லைட் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ராஸ்பெரி பையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 ஜிபிஐஓ பின்ஸ் இருக்குது. ஜிபிஐஓ பின்ஸ்னா ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3mm லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனோட் டெர்மினல்லேருந்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடி லைட்டோட கேத்தோட்டில் ஒரு வயரும் 220 ஓம் ரெசிஸ்டர் ஒரு வயரையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேத்தோட்ல இருந்து எடுத்த வயரை பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை பின் நம்பர் 6ல் வந்து கனெக்ட் பண்ணணும். பின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. 220 ஓம் ரெசிஸ்டர்லேருந்து எடுத்த வயரை பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பையில் பின் நம்பர் 12ல கனெக்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ பின் வந்து 18. பின் டயக்ராம் இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பார்ட் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராஸ்பெரி பையோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் ராஸ்பெரி பையோட பின் டீட்டெயில்ஸை இப்படியும் நீங்கள் டெர்மினல்ஸ் மூலமாக போய் பார்த்துக்கலாம். டெர்மினல்ஸில் போயிட்டு பின் அவுட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ராஸ்பெரி பையோட பின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்படியும் பார்த்தீங்கன்னா பின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி உங்கள் மாடல் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பின் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜிபிஐ பின் 18லையும் கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் இருக்கும். நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் வந்து எல்இடி பிளிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீனியும் இருக்குது, தோனியும் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தோனி தான் ஓப்பன் பண்ணுறேன். தோனி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆர்பிஐ ஜிபிஐஓ எஸ் ஜிபிஐஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இந்த லைன் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பையில் இருக்கிற ஜிபிஐஓ பின்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆர்பிஐனா ராஸ்பெரி பைன்னு அர்த்தம். ஒரு லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிலே தேவைப்படும். ஸோ இம்போர்ட் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ மோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து டிஃபைன் பண்ணுது. எல்இடியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிபிஐஓ பின் 18th கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்இடி பின் வந்து 18ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறேன். எல்இடி வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ ஜிபிஐஓ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. மேலே லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா மெயின் லைன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைன்னு கொடுத்துட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஜிபிஐஓ டாட் அவுட்புட்னு சொல்லி கொடுத்துட்டு எல்இடி வந்து ஹைன்னு கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஹை ஆகும். அதாவது எல்இடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கொடுத்து 1ன்னு கொடுத்துருப்போம். ஆர்டினோலலாம் நம்ம வந்து டிலே கூப்பிடணும்னா டிலேன்னு தான் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம டிலேக்கு பதிலாக டைம் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 செகண்ட் கொடுத்துட்டேன். இப்போ எல்இடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஆஃப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிபிஐஓ டாட் அவுட்புட்னு கொடுத்துட்டு எல்இடி பின் ஜிபிஐஓ டாட் லோன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லோ ஆகும். அதுக்கு டைம் டாட் ஸ்லீப்னு கொடுத்துட்டு 1ன்னு கொடுத்துக்கலாம். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும் 1 செகண்டுக்கு. ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுறது கீபோர்டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். கீபோர்டில் நம்ம கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். கீபோர்டு இன்டரப்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஜிபிஐஓ டாட் கிளீன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஸோ ஜிபிஐஓ பின்ஸில் எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்காது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் 1ல எல்இடி பிளிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரீப்ளேஸ் தி ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும். அங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. கோட் சேவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் கொடுக்குறேன். ரன் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. எரர் எந்த இடத்துல காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆர்பிஐ ஜிபிஐ எஸ் ஜிபிஐ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் காமிக்குது. ஆக்சுவலாக இம்போர்ட் ஆர்பிஐ டாட் ஜிபிஐஓன்னு வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ டாட் ஜிபிஐஓ அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் கொடுத்தோடனே நீங்கள் கீழே பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லைன் 10ல் அதாவது ப்ரோக்ராம் லைன் 10ல் பார்த்தீங்கன்னா எரர் வந்து காமிக்குது. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பின் 18 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேபிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஐஎன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. 1 செகண்ட் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி சேவஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் ரன் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு லைட் 1 செகண்ட் ஆன் ஆகுது. 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. இப்போ இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன் டைம வந்து 2ன்னு செட் பண்ணிடுறேன். ஸோ 2 செகண்ட்ஸ் நம்மளுக்கு லைட் வந்து ஆன்ல இருக்கும். 1 செகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆஃப் ஆயிரும். இப்போ இத நான் வந்து அப்லோட் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாரி கோடுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, லைட் வந்து 2 செகண்ட்ஸ் ஆன்ல இருக்கு. அப்புறமா 1 செகண்ட் ஆஃப் ஆயிட்டு மறுபடியும் 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. 1 செகண்ட் செக் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ்க்கு பதிலா 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ரன் குடுக்குறேன். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா ஆன் ஆயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ப்ரோகிராம டெர்மினேட் பண்றதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிரும். நம்மளுக்கு GPIO பின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிக்னல்ஸும் வராது. இப்போ இந்த கோட்ல பார்த்தீங்கன்னா, 2, 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்றேன். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு LED லைட் ஆன் ஆனாலும் சரி, ஆஃப் ஆனாலும் சரி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல வந்து வியூ ஆகுறதில்ல. ஸோ பிரிண்ட் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல வியூ ஆகுற மாரி பண்ண போறோம். கேப்பிட்டல் P போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாது. எரர் வரும். அதனால ஸ்மால் p பிரிண்ட்ன்னு குடுத்துட்டு, பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க. டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு, LED இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டர்ல நம்மளுக்கு LED ஆன் ஆச்சுன்னா, LED இஸ் ஆன்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, LED ஆஃப்க்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். ஃபைனலா இங்க ஒரு பிரிண்ட் கமாண்ட் குடுத்து, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். நம்மளுக்கு கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ப்ரோகிராம் வந்து டெர்மினேட் ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம மானிட்டர்ல வந்து விசிபிள் பண்ண முடியும். கோட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க லைட்ட பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகி ஆஃப் ஆறத ஹார்ட்வேரா பார்க்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மானிட்டர்லயே பார்த்தீங்கன்னா, விசிபிள் ஆகும். லைட் இஸ் ஆன், லைட் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில ப்ரோகிராம டெர்மினேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோகிராம் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ப்ரோகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்காக LED லைட்ல இருந்து எடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிவைசஸா பார்த்தீங்கன்னா இதுல இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஃபாலோ பண்ணாட்டி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமா பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.